வாழ்க்கையின் அர்த்தங்கள் சிறுகதை ஆசிரியர் ஐக்கன் அவர்கள். மீரா தந்தையை காண இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போய் சேர்ந்தபோது டாக்டர் சேகரின் படுக்கையில் ஒரு புறத்தில் அம்மா சுபத்ராவும் மறுபக்கத்தில் சேலை கட்டிய ஒரு அமெரிக்க பெண்ணும் அவள் மகள் போன்ற இளம் பெண்ணும் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்தார்கள். மீராவை பார்ப்பதற்காகவே உயிரை பிடித்து வைத்திருந்தவர் போல அவளை பார்த்ததும் கடைசி மூச்சை விட்டுவிட்டார் சேகர். அவர் விருப்பப்படி ஈமச் சடங்குகள் இந்து மத முறைப்படி விரிவாக நடத்தப்பட்டன. தந்தைக்கு மகள் செய்ய வேண்டிய சடங்குகளை அமெரிக்க இளம் பெண் மேகலாவை வைத்து செய்யும்படி புரோகிதரிடம் சுபத்ரா சொன்னதும் மீரா திடுக்கிட்டாள். என்னம்மா இது? அப்பாவுக்கு யாரோ ஒரு பெண்ணை? நோ, அவருக்கு மேகலா தான் சடங்கு செய்யணும். அது அவருடைய ஆசை. மீராவுக்கு புரிந்துவிட்டது. அவள் அப்பாவும் ஒரு கோவலன் தான். அந்த அமெரிக்க மாது மார்கரெட், இன்னொரு மாதவி. மேகலா அவளுடைய மகள் மணிமேகலை. அம்மா, நீ மனைவிக்குரிய உரிமைகளை விட்டுவிட்டு கண்ணகி போல கணவரை மாதவியிடம் விட்டுவிட்டவளாக இருக்கலாம். ஆனால் நான் மகளுக்குரிய கடமைகளை விட்டுவிட மாட்டேன் என்று பொங்கினாள் மீரா. ஷு, பேசாமல் இரு. மேகலா, சடங்கு செய்தால்தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். ஏம்மா? ஏன்னா நீ நீ அவருடைய மகள் இல்லை, அவருடைய மனைவியின் மகள். தட்ஸ் ஆல். மீரா இடி விழுந்தது போல வாயடைத்து போய் திகைத்து நின்றாள். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சுபத்ரா இளமையிலிருந்தே ரொம்ப துருதுருப்பு. எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தால் துடிப்பாள். அவளுக்கு இயற்கையாகவே நடனம் ஆடும் திறமை இருந்தது. பள்ளிக்கூட விழாக்களில் தவறாமல் நாட்டிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வாள். டான்ஸ் கற்றுக்கொள்ளணும் என்று ஒற்றை காலில் நின்ற மகளின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவளுக்கு சாஸ்திரீக முறைப்படி நாட்டிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்தார் விஜயராகவன். தினசரி மாலை நேரங்களில் நட்டுவனார் ராமலிங்கம் பிள்ளையின் நாட்டிய பள்ளிக்கு போய் பயிற்சி பெற தொடங்கினாள் சுபத்ரா. நட்டுவனாரின் மகனும் அவள் படிக்கின்ற கல்லூரியிலேயே BA மாணவனாக இருந்தான். அவன் படிப்பிலும் மேடை பேச்சிலும் விளையாட்டுகளிலும் நிறைய பரிசுகள் வாங்குவான். விடுமுறை நாட்களில் அவள் பிரெஞ்சு மொழி கற்றுக்கொள்ள செல்லும் இன்ஸ்டிடியூட்டில் அவனும் படித்து கொண்டிருந்தான். காலப்போக்கில் இருவரும் காதல் வயப்பட்டு விட்டார்கள். நடன பாடம் படிக்க போன மகள் வேற்று ஜாதி பையனுடன் காதல் பாடம் படிக்கும் விஷயம் விஜயராகவனுக்கு எட்டியதும் அவர் கொதித்து விட்டார். ஒரு லட்சாதிபதியின் அருமை மகள் தாளம் தட்டி பிழைக்கிறவனின் மகனை காதலிப்பதா? சி, கேவலம். குடும்ப கௌரவத்தை பாழாக்கிய மகளை சுட வேட்டை துப்பாக்கியை தூக்கிவிட்டார் அந்த மானஸ்தர். குறுக்கே விழுந்து தடுத்தாள் பெற்றவள். என்னங்க இது? பெண்ணை வளர்க்க வேண்டிய முறைப்படி வளர்க்காம காலேஜ் படிப்பு, ஃப்ரெஞ்சு கிளாஸு, டான்ஸ் பாடம்னு எல்லா இடத்துக்கும் சுதந்திரமாக போகின்ற அளவுக்கு செல்லம் கொடுத்து நீங்கள் தானே கெடுத்துட்டீங்க. அவளுக்கு என்ன தெரியும்? அறியா பொண்ணு. சீக்கிரமாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை நடத்திடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆத்திரத்தை விட்டுவிட்டு நிதானமாக சிந்திக்க ஆரம்பித்தார் விஜயராகவன். கையிலே வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அலைவானேன், நம்ம சேகரையே மாப்பிள்ளையாக்கி விடுவோம் என்று அமெரிக்காவில் இருந்த சேகருக்கு அவசரம். உடனே புறப்பட்டு வா என்று கேபிள் அனுப்பிவிட்டு திருமண ஏற்பாடுகளில் இறங்கினார் அவர். சேகர் அவரின் சமையல்காரராக வேலை பார்த்த சந்தானத்தின் மகன். சிறு வயதிலேயே அவனுடைய அறிவையும் படிப்பையும் பார்த்து அவனுக்கு தேவையான பண உதவிகள் எல்லாம் செய்து அமெரிக்காவுக்கும் அனுப்பி படிக்க வைத்தார் விஜயராகவன். மகள் BSc முடித்ததும் அவனுக்கே அவளை கட்டி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் மனதிற்குள்ளாக திட்டம் போட்டு இருந்தது யாருக்குமே தெரியாத. தம் பேச்சை இம்மையும் தட்ட மாட்டான் சேகர் என்பது அவருக்கு தெரியும். அமெரிக்காவிலிருந்து சேகர் வந்ததும் விஷயத்தை சொல்லி ஒரு சுப முகூர்த்தத்தில் ஜாம் என்று திருமணத்தை நடத்திவிட்டார். முதல் இரவு அன்று பாலும் பழமுமாக உள்ளே நுழைந்த சுபத்ரா கண்ணீரும் கம்பலையுமாக நடந்ததையெல்லாம் சேகரிடம் சொல்லிவிட்டாள். அதிர்ச்சியை தாங்கிக் கொண்டு சேகர் நிதானமாகவே சொன்னான். சுபத்ரா, உன் நேர்மையையும் சத்தியத்தையும் நான் பாராட்டுகிறேன். உனக்கு தாலி கட்டியவன் என்ற உரிமையில் உன் உடல் மேல் நான் பாத்தியதை கொண்டாட மாட்டேன். என்னை ஆளாக்கி உன் அப்பாவுக்கு நான் செய்த நன்றி கடனாகத்தான்
மறுவார்த்தை பேசாமல் உன்னை ஏற்றுக்கொண்டேன். சுபத்ரா, உன் அப்பா உயிரோடு இருக்கும் வரையிலும் நீதான் என் மனைவி, நான் தான் உன் கணவன். திருமணம் முடிந்ததுமே இருவரையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார் விஜயராகவன். அங்கே சென்ற சில நாட்களில் சுபத்ரா வாந்தியும் குமட்டலுமாய் கரு உயிர்த்திருப்பதை உணர்ந்தாள். அன்று மாலை வீட்டுக்கு வந்ததும் சேகர் சுபத்ராவிடம் கேட்டார். என்ன சுபா, இன்னைக்கு டாக்டர் மார்க்ரெட்டிடம் போயிருந்தையா? அவளுக்கு தூக்கி வாரி போட்டத. அவருக்கு எப்படி தெரிந்தது? சுபா, என்ன ஆச்சரியப்படுற? நீ யார் என்று அவளுக்கு தெரியும். அதுதான் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னாள். ரொம்ப ஸ்வீட் நியூஸ்னு. இதை நீ என்னிடம் சொல்லுவாய் என்று நான் கணவன் என்ற முறையில் எதிர்பார்க்க உரிமையில்லைதான். ஆனாலும் அபார்ஷன் என்று முடிவு செய்த பிறகு டாக்டர் என்ற முறையிலாவது என்னிடம் நீ இதை சொல்லியிருக்கலாமே என்று அவன் கேட்ட பொழுது பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நின்றாள் அவள். சுபா, நான் இப்போ சொல்ல போகின்ற யோசனை ஒரு டாக்டர் என்ற முறையில் அல்ல, உன்னுடைய அங்கீகரிக்கப்பட்ட கணவன் என்ற ஹோதாவில் சொல்லுகிறேன். உன் காதல் சின்னத்தை அபார்ஷன் செய்து அளிக்க வேண்டாம். நீ ஒருத்தனுக்கு மனைவியாகத்தான் வாழ கொடுத்து வைக்கல. ஒரு குழந்தைக்கு தாயாகவாவது வாழலாமே. அந்த குழந்தையாவது உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கட்டும். சுபத்ரா திடுக்கிட்டு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். எஸ் சுபா, பயப்படாத. உன் குழந்தை தகப்பன் இல்லாத குழந்தையாக போய்விடாத. நம் இருவரையும் பொறுத்தவரையிலும் அது என் மனைவியின் குழந்தையானால் ஊர் உலகத்தை பொறுத்தவரையிலும் அது டாக்டர் சேகரின் குழந்தை. அந்த குழந்தையின் கௌரவத்துக்கும் சோஷியல் செக்யூரிட்டிக்கும் நான் பொறுப்பு என்று அழுத்தமாக சொன்னான் அவன். பிரசவ காலம் நெருங்கியதும் சுபத்ராவை டாக்டர் மார்க்ரெட்டின் நர்சிங் ஹோமிலேயே அட்மிட் செய்தான் சேகர். மார்க்ரெட்டின் நர்சிங் ஹோமில் தான் சுபத்ராவுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் தெரிய வந்தது. குழந்தை பிறந்த மறுநாள் அவள் படுக்கையில் பாதி தூக்கத்தில் இருந்த பொழுது டியூட்டியில் இருந்த 2 நர்ஸுகள் மிகவும் ஜாக்கிரதையோடு சுபத்ராவுக்கு புரியாது என்ற நம்பிக்கையில் பிரெஞ்சு மொழியில் பேசிக்கொண்டது அவளுக்கு தெளிவாகவே கேட்டது. நம் டாக்டர் மார்க்ரெட் உண்மையில் இந்த சுபத்ரா இடத்தில் இருக்க வேண்டியவள். என்ன சொல்லுகிறாய்? டாக்டர் சேகரின் மனைவியாக வேண்டியவள் தான் நம் டாக்டர். இருவரும் திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடு கூட செய்து விட்டார்கள். ஆனால் திடீர் என்று இந்தியா சென்ற டாக்டர் சேகர் அங்கே இந்த சுபத்ராவை திருமணம் செய்து கொண்டு வந்துவிட்டார். பாவம் மார்க்ரெட் என்று அனுதாபப்பட்டாள் அந்த நர்ஸ். நர்சிங் ஹோமிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன சுபத்ராவையும் குழந்தையையும் அழைத்து போக வந்தான் சேகர். மார்க்ரெட்டின் கைகளை பிடித்து கொண்டு நன்றி சொன்னாள் சுபத்ரா. டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு பிரசவம் பார்த்த உங்களுக்கு நான் என் சொந்த ஹோதாவில் மெடிக்கல் ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா என்றதும், நோனோ, அதெல்லாம் வேண்டாம் என்று மறுத்தாள் மார்க்ரெட். டாக்டர், நான் கொடுக்கின்ற ஃபீஸ் பணம் இல்லை, வாழ்க்கை. என் கணவரையே கொடுக்கிறேன் என்று சேகரின் கைகளையும் மார்க்ரெட்டின் கைகளையும் இணைத்து வைத்தாள் சுபத்ரா. 2 டாக்டர்களும் திடுக்கிட்டு நின்றார்கள். உங்கள் காதலை பற்றி நான் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். உங்கள் காதல் இனிய இல்லற வாழ்க்கையாக மலர்ந்து மனம் பரப்பட்டும் என்று வாழ்த்திய சுபத்ரா சேகரை பார்த்த. பயப்படாதீங்க, இந்த விஷயம் உங்கள் மாமனாருக்கு ஏன் வேறு யாருக்குமே தெரிய போகிறது இல்லை என்று சிரித்தாள். குழந்தை மீரா வளர்ந்து பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்த உடனே சும்மா வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கும் வாழ்க்கை சுபத்ராவுக்கு போர் அடித்தது. பொழுதுபோக்காக தன் வீட்டிலேயே ஒரு நடன பள்ளி ஆரம்பித்து இந்தியர்களின் குழந்தைகளுக்கும் ஆர்வமுள்ள சில அமெரிக்க பெண்களுக்கும் நாட்டியம் சொல்லிக் கொடுத்தாள். அவளுடைய திறமையை கேள்விப்பட்ட மேத்யூ ராபின்சன் என்ற புகழ்பெற்ற நாட்டிய கலைஞன் தன் குழுவில் அவளையும் சேர்த்து கொள்ள டாக்டர் சேகரின் அனுமதி பெற்றான். ராபின்சன் ரெயின்போ நாட்டிய குழு மேல் நாட்டு பாலே நடனங்களையும் ஓரியண்டல் நடனங்களையும் கலந்து நடத்துகின்ற ஒரு புதுமையான அமைப்பு. அமெரிக்காவில் அவனுக்கென்று ஒரு பெரும் ரசிகர் கூட்டம் பெருகியிருந்தது. அந்த குழுவின் நிகழ்ச்சிகளில் தானே சில ஐட்டங்களை ஆடியதோடு வேறு சில நடனங்களுக்கு கோரியோகிராஃப் அமைத்து கொடுத்தாள் சுபத்ரா. மீரா வளர்ந்து பூப்படைந்த விழாவை சென்னையில் பிரமாதமாக நடத்திய பின்புதான் விஜயராகவன் காலமானார். பாட்டி மீராவை தன்னுடனேயே இருக்க வைத்து சென்னையில் கல்லூரியில் படிக்க வைத்து கொண்டிருந்தாள். மீரா, என் கணவருடைய மகளுக்கு நான் தான் மேகலா என்று பெயர் வைத்தேன். மார்க்ரெட் என்னிடமிருந்து எதையுமே பறித்து கொள்ளவில்லை. நானே தான் அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். என்னால் அந்த காதலர்களை வாழ வைக்க முடிந்தது. ஆனால் என் காதல்
எனக்கு இப்போது தோன்றுகிறது, அப்பாவை எதிர்த்து போராடி என் காதலரையே கல்யாணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பா மேல் உள்ள பாசத்தினாலும் பயத்தினாலும் என் வாழ்க்கைக்கே அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது என்று மகளிடம் தன் கதையை சொல்லி முடித்து நெட்டுயிர்த்தாள் சுபத்ரா. பண்பிலும் தியாகத்திலும் உயர்ந்தது தந்தையா தாயா என்று பிரமித்து மெய் சிலிர்த்து நின்றாள் மகள். மனிதர்களின் வாழ்க்கைகளுக்குள் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் புதைந்து கிடக்கின்றன. சேகரின் மரணத்துக்கு பிறகு உடனே சுபத்ரா இந்தியா திரும்ப முடியவில்லை. சேகரின் மறைவுக்கு பிறகும் நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சுபத்ராவிடம் மேலும் பரிவோடும் பாசத்தோடும் பழகத் தொடங்கினான் ராபின்சன். ஒரு நாள் பேச்சுவாக்கில் தன்னை மறுமணம் செய்து கொள்ள முடியுமா என்று நேரடியாகவே கேட்டுவிட்டான் அவன். அதிர்ச்சி அடைந்து திணறி போய்விட்டாள் சுபத்ரா. நோ, ஐ ஆம் சாரி மிஸ்டர் ராபின்சன் என்று சிரித்தபடியே அழுத்தமாக மறுத்துவிட்டாள். அதற்கு பிறகும் அவளிடம் கண்ணியமாகவே நடந்து கொண்டான் அந்த கலைஞன். அமெரிக்கா நாட்டில் நிகழ்ச்சிகள் முடிந்து லண்டன், பாரிஸ் முதலிய ஐரோப்பிய நகரங்களுக்கு அந்த நாட்டிய குழு புறப்பட்ட பொழுது சுபத்ரா இந்தியா திரும்பிவிட்டாள். அவள் இந்தியா வந்து ஒரு வருடத்தில் மீராவுக்கு ஒரு நல்ல இடத்து சம்பந்தம் வந்தது. ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியை லக்ஷ்மி அம்மாளின் மகன் ரங்கராஜன் அமெரிக்காவில் IMF ஸ்தாபனத்தில் ஓர் ஆஃபீஸராக வேலை பார்த்து கொண்டு இருந்தான். அவன் தாய் போட்ட கோலத்தை கூட தாண்ட மாட்டான். அம்மா, நீ இந்தியாவுக்கு போய் சம்பந்தம் பேசி முடிவு செய்கின்ற எந்த பெண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயார் என்று சொல்லிவிட்டான். லக்ஷ்மி அம்மாள் சுபத்ரா வீட்டுக்கு வந்து வீராவை பெண் பார்த்து உடனே சம்மதமும் தெரிவித்து விட்டாள். தன் திருமண அழைப்பிதழை பேராசிரியர் நாராயணனிடம் நேரடியாகவே வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாள் மீரா. அட, உனக்கு கல்யாணமா என்று ஆச்சரியத்துடன் சிரித்தார் நாராயணன். பின்ன உங்க மாதிரி பிரம்மச்சாரியாகவே இருக்க முடியுமா சார் என்று குறும்பாக கேட்டாள் மீராவின் தோழி ஸ்வர்ணா. மீரா, கல்யாணம் ஆகாதவன் எல்லாம் பிரம்மச்சாரி அல்ல, கல்யாணம் ஆனவனெல்லாம் குடும்பஸ்தனம் அல்ல. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உண்மையில் நான் கல்யாணம் ஆனவன்தான். ஆனால் உன் கல்யாணம் மாதிரி இன்விடேஷன் அடித்து எல்லோரையும் கூப்பிட்டு அக்னி சாட்சியாக தாலி கட்டிய திருமணம் அல்ல. மனசாட்சியோடு 2 பேர் உள்ளத்தாலும் உடலாலும் ஐக்கியமாகிய கந்தர்வ மனம் அது. அதற்கு பிறகு என் காதலி வேறொருவனுக்கு மனைவியாகிவிட்டாள். ஆனால் என்னால் இன்னொருத்தியை மனைவியாக்கி கொள்ள முடியவில்லை. அவளையே நினச்சி அவளையே மனைவியாக கற்பனை பண்ணிக்கிட்டு இன்னும் வாழ்கிறேன். காதலின் பரிமாணங்களை கண்டு வியந்து நின்றார்கள் மீராவும் தோழியும். திருமண நாளில் மாங்கல்ய தாரணம் நடந்து முடிந்த பிறகுதான் பேராசிரியர் நாராயணன் அங்கே வந்தார். தம் ஆசிரியரை கண்டதும் மகிழ்ச்சியால் துள்ளி வரவேற்று தன் கணவருக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் மீரா. சார், 1 மினிட், உள்ளே போய் அம்மாவை கூட்டிக்கிட்டு வரேன், இவரோடு பேசிகிட்டு இருங்க என்று கூறி ஓடி, அம்மா, எங்கள் ப்ரொஃபஸர் வந்திருக்காருமா, அடிக்கடி நான் சொல்வேனே பிரம்மச்சாரி ப்ரொஃபஸர்னு என்றாள். ஆமாம், ஏதோ பழைய காதலியே நினச்சிக்கிட்டு அவளையே மனசில் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர்னு சொல்லுவியே. ஆமாம்மா, அவரே தான். அதோ மாப்பிள்ளையோட பேசிக்கிட்டு இருக்கார் பாரு என்று அந்த ஹாலிலிருந்தே ஜன்னல் வழியாக பேராசிரியரை காட்டினாள் மீரா. அதே சமயம் தற்செயலாக திரும்பிய நாராயணனும் அவளை பார்த்துவிட்டான். ஓ, யாரது? சுபாவா? என் என் சுபத்ராவா இவள்? உள்ளம் பரபரக்க ஓரடி முன்னெடுத்து வைத்தார் அவர். அப்போது சுபத்ரா என்று கூப்பிட்டு கொண்டே குறுக்கே வந்து நின்றாள் லக்ஷ்மி அம்மாள் சம்மந்தி. சுபத்ரா, அதோ உள்ள யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு பார்த்தியா? தாலி கட்டின புருஷன் இறந்து 1 வருஷம் ஆகிறதுக்குள்ள, முதல் சிராத்தம் முடியறதுக்குள்ள இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே, அந்த சுலோச்சனா. அவளை யார் இங்கே இன்வைட் பண்ணினது? நம்ம கல்யாண வீட்டு புனித தன்மையே போயிட்டது போ. சே, இவங்க எல்லாம் பொண்ணுன்னு நடமாடுறாங்களே, நம்ம நாட்டுக்கே கேவலம். மறுமணம் செஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாளாம் தெரியுமா? அந்த 2வது புருஷனைத்தான் அவள் ஆரம்பத்தில் காதலிச்சாலாம். எப்படி ஒரு கன்றாவி என்று முகத்தை சுளித்தாள் சம்மந்தி அம்மாள். அம்மா என்று சுபத்ராவை திருப்பினாள் மகள். ப்ரொஃபஸர் காத்துக்கிட்டு இருக்காரம்மா. சுபத்ராவின் கண்களில் அழுத்தமான உறுதியின் பாவம், நெஞ்சிலே ஒரு இறுக்கத்தின் நங்கூரம். நாராயணன் காத்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். சுபத்ரா இப்போது அவருடைய தார்மீக மனைவி அல்ல,
அவருடைய மகளின் தாய். நீர் கசிந்த கண்களை ஏதோ தூசி விழுந்து துடைப்பதைப் போல முந்தானையால் துடைத்து கொண்டவள், மீரா, எனக்கு உள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்க. உன் ப்ரொஃபஸருக்கு நீயே தாம்பாளப்பை கொடுத்து விடு என்று உள்ளே சென்று விட்டாள். அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டு நின்ற நாராயணனின் உள்ளத்தில் சிந்தனைகள் புரண்டன. நோ, இவள் என் சுபா இல்லை. என் சுபா இன்னும் அழகாக, இளமையாக 18 வயது பெண்ணாக இருப்பாள். இவள் சேகரின் மனைவி, மீராவின் தாய், ரங்கராஜனின் மாமியார், அடுத்த வருஷம் மாஸ்டர் அல்லது மிஸ் ரங்கராஜனின் பாட்டி. இவளுடைய வாழ்க்கையிலே நான் குறுக்கிடவே மாட்டேன். திரும்பி வந்த மீரா கொடுத்த தாம்பூல பையை வாங்கி கொண்டார் நாராயணன். மீரா, நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப. மணமக்களை வாழ்த்த ஒரு பிரம்மச்சாரிக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, உன்னை வாழ்த்த எனக்கு தகுதியும் உரிமையும் இருக்கு என்று மனம் நெகிழ வாழ்த்தி வெளியேறினார் பேராசிரியர் பிரம்மச்சாரி. அன்பானவர்களை, ஐக்கன் அவர்கள் எழுதிய வாழ்க்கையின் அர்த்தங்கள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.